இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மதினி, 40,000 தேவைப்படுது, அவ்வளவுதானே? விடுங்க, நான் எப்படியாவது ரெடி பண்றேன். இல்ல ஜீவா, என்னால நீ எதுவும் போய் கஷ்டப்பட வேண்டாம். இப்படி ஒரு தேவை இருக்குன்னு நீ தான் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். நான் இருக்கும்போது நீ ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? இந்த அப்படி என்னதுங்க இது? கலெக்ஷன்ல வந்த பணம் 8,000 ரூபாய் இருக்கு. நேத்து தான் வந்தது. இந்த வாங்கிக்கோ தேனு. அட பாவே. ஐயோ வேண்டாங்க, உங்க வியாபாரத்துக்கு தேவைப்படும். ஏய், அத்தைக்கு டெஸ்ட் எடுக்கணும்ல, இப்போதைக்கு அதான் முக்கியம். எனக்கு இன்னும் 2-3 இடத்துல பணம் வர வேண்டியது இருக்கு. நான் போய் கேட்டு பாக்குறேன். வேண்டாங்க மதினி, நான் குடுக்கறேன்ல, வாங்கிக்கங்க. என்ன நீ முதல்ல பணத்தை புடி. இந்தா. இவன் என்ன அம்மாச்சியை கேட்காம இம்மூட்டு காசு கொடுக்கறான்? தேனு, இந்த இதுல ஒரு 6,000 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோ. ஐயோ சொன்னா கேட்கணும், அடம் பிடிக்க கூடாது, வச்சுக்கோ. அட புடிமா, நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்தேம்மா, வச்சுக்கோ. ஐயோ, அத்தை அம்மாச்சிக்கு தெரியாம காசு வரை சேர்த்து வச்சிருக்காங்களா? மருமகளே, இங்கறா. நீ உன் அத்தை கிட்ட பேசிட்டு இருந்ததெல்லாம் நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்தாம்மா, இந்த காசை வாங்கிக்க. இது கடை வாடகைக்காக நான் வச்சிருந்த பணம். பிடிமா, இதுல 8,000 ரூபாய் இருக்கு, பிடி. என்ன மாமா நீங்க வாடகை காசெல்லாம் வேண்டாம் மாமா. ஏற்கனவே 2 மாசம் கொடுக்கல, இப்ப அது 3 மாசமா இருந்துட்டு போகுது. வேண்டாம் மாமா, உங்களை எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. அம்மா, ஆளே வராத கடைக்கு வாடகை கொடுக்கறதே பெரிய விஷயம். ஓனர் தெரிஞ்சவர் தாமா, நான் சொல்லிக்கிறேன், பிடி. டேய் மனோ, சொல்லு. தேனு வாங்கிக்க. அட வாங்கிக்கோ தேனு. இந்தாம்மா. அட பாவீங்களா? அப்பா. சூப்பர்ப்பா. வாடகைக்கு வச்சிருந்த காசு கொடுத்துருக்க பாத்தியா? டேய், எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்குடா. ஆளாளுக்கு பங்கு கொடுத்துட்டீங்க. நான் கொஞ்சம் இருங்க, நான் வரேன். டேய், இவன் எங்கிட்ட சக்தி போற? எங்க போறான்? தேனு அழாத தேனு. ஏன் தேனு அழற? இல்லத்த, கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நான் என்ன செய்ய போறேன்னு தெரியாம இருந்தேன். ஆனா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இவ்ளோ பணம் என் கையில இருக்கு. உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏய் ஏய் தேனு, எதுக்குமா நன்றி எல்லாம் சொல்லணும்? மீனாட்சி நம்ம வீட்டு பொண்ணு தானே. என்னம்மா தேனு, உங்க அம்மாக்கு ஒண்ணுன்னா நம்மளாம் உதவி பண்ண வேண்டாமா? குடும்பமே சேர்ந்து இப்படி பணத்தை வாரி இறைக்கிறாங்களே,